ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கான நேர நிலவரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இன்னைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ரீசன் வந்து இன்னைக்கு திருமலையில நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட கருட சேவை நடக்குது. ஸோ கருட சேவைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே தரிசனம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிடிடி வந்து எஸ்எஸ்டி டோக்கனை இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா ஈவினிங் தான் நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியும். ரீசன் வந்து நிறைய பேர் இன்னைக்கு தர்ஷனுக்கு காலையில இருந்தே கேலரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மூலவர் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு போது எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுத்தா இன்னும் ரொம்ப டைம் ஆகும், நிறைய பேர் கியூல எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த டெசிஷனை டிடிடி வந்து எடுத்திருக்காங்க. வாங்க இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பத்தின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ஆல் இன் ஒன் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து டிடிடி ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய டிக்கெட் புக்கிங் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்து நைட்டு கிடைச்ச ட்விட்டர் அப்டேட்ல தான் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் வியூ ஆஃப் கருட வாகன சேவா 19ஆம் தேதி இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வில் நாட் பி இஷ்யூட் அட் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் இன் திருப்பதி. டிவோட்டிஸ் வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கருட சேவை அப்படின்றனால நேத்து நைட்டு 10:20க்கு இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. நைட்டு வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் கருட சேவை அப்படின்றனால வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைரக்டா திருமலைக்கு போயிருங்க. நீங்க டைரக்ட் கியூல தான் ஜாயின் பண்ணணும். நாளையோட எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் மேபி அப்டேட் தெரியலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம உங்களுக்கு அப்டேட் வந்து பண்றோம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றதுதான் ஸ்டேட்டஸ். ஏன்னா 12 மணி நேரம் ஆகுது, நேத்து வந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றத டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 68,763 பேர் பார்த்திருக்காங்க. எப்பவுமே கருட வாகன சேவைக்கு முதல் நாள்ல இருந்தே பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு காலையிலயும் நிறைய பேர் கேலரிஸ்ல இப்பவே வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே பிளேஸ் இருந்தாதான் நம்ம வந்து மலையப்ப சுவாமிகள் வரும்போது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்குனால கேலரிஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு மார்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மொத்தமா 9 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 12ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள ஆகும் அப்படின்றதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். அதே மாதிரி 300 தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. காலையில கேலரிஸ்ல வெயிட் பண்ணக்கூடியவங்களோட அப்டேட் தான் இது. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து மார்னிங்கே கேலரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்றதுக்கு. அதோட உங்களுக்கு வீடியோ ஸ்டேட்டஸ் தான் பாருங்க, எவ்வளவு பேர் வந்து இப்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நைட்டு நமக்கு எப்பவுமே வந்து 7 மணிக்கு தான் கருட வாகன சேவை ஸ்டார்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு 6:30 மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு திருமலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அதே போல நிறைய பேர் வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து எப்போ ஓபன் ஆகுங்க, அதை பத்தி ஏதாவது அபிஷியல் அப்டேட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. எப்படியும் நமக்கு இந்த மந்த் இல்ல அடுத்த மாசம் தான் ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது டிடிடியோட மெயில் ஹெல்ப் டெஸ்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இது வரைக்கும் இன்னும் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கல. ஒன்ஸ் வந்து டெசிஷன் எடுத்துட்டோம், எப்போ ஓபன் பண்ணலான்ற டெசிஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட்ல நாங்க இமீடியட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் பண்ணி கேட்டதுக்கு ஒரு ரிப்ளையா கொடுத்துருக்காங்க. ஸோ அபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணுவோம், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கருட சேவைக்கான ஏற்பாடுகள் பத்தின முக்கியமான ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருட சேவையில பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னப்பிரசாதம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங் நிபுணர் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெறும் கருட சேவைக்காக பக்தர்கள் தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதா அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. கருட சேவை தரிசனத்திற்காக புதன்கிழமை இரவு முதல் பக்தர்கள் கலையரங்கங்களில் காத்திருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு வெந்நீர் பரிமாறப்படும் என்றும் திரு சாஸ்திரிகள் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. வியாழக்கிழமை காலையில 5 மணில இருந்து அன்னப்பிரசாத விநியோகம் தொடங்கும். காலை 5 மணிக்கு காஃபி மற்றும் பால், காலை 6:30 மணி முதல் 10 மணி வரைக்கும் உப்மா அல்லது பொங்கல் வந்து வழங்கப்படும். காலையில 11 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் 2.25 லட்சம் பேருக்கு மோர். அதே மாதிரி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் 14 வகையான காய்கறிகளுடன் சாதமும் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் புளியோதரை பாக்கெட்டுகளும் 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் சுண்டல், பால், காஃபி போன்றவையும் வழங்கப்படும் என்றார். காட்சியரங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் 12 வாகனங்கள், 150 தள்ளுவண்டிகள்,
363 கூடுதல் பணியாளர்கள், 830 ஸ்ரீவாரி சேவகர்கள் மூலமா இந்த அன்னப்பிரசாதமானது விநியோகிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல காலை 7 மணி முதல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டடத்துல பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது நீங்க கேலரிஸ்ல வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் மூலமா கண்டிப்பா கண்டினியூவா ஃபுட் சப்ளை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த கருட சேவைக்கான ஏற்பாடுகள் குறித்து டிடிடியோட விஎஸ்ஓ வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்புல இதுக்கு தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செய்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள், அதே மாதிரி வாகன சேவையை தரிசனம் செய்யக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் சிறப்பா செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கேலரிகள் நிரம்பியதுக்கு அப்புறமா உள்வட்ட சாலையில காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் மாட வீதிகளோட கார்னர்ல இருக்கக்கூடிய சிறப்பு வரிசை வழியா வந்து கருட சேவையை தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து விஐபிகளும் ராம்பகிஜா பிரதான சாலையில் இருந்து வாகன மண்டபம் வரை நடந்து செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு பேட்டரி கார்கள் வந்து ஏற்பாடு செய்து தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் கருட சேவை தினத்தில் விஐபிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அக்டோபர் 19ஆம் தேதி காற்றோடுகள்ல இருசக்கர வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கான கேலரிகள் அமைக்கப்பட்டன. உணவு விநியோகம் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மொபைல் லக்கேஜ் டெபாசிட் செய்ய லக்கேஜ் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் மற்ற விஷயங்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கூடுதலான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பான ஒரு கருட சேவையை பக்தர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக டிடிடி சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சிருக்காங்க. நாளைக்கு க்ரௌட் எப்படி இருக்கும்னு அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. நாளைக்கு கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேலரிஸ்ல வெயிட் பண்றவங்க எல்லாருமே நாளைக்கு தான் மூலவர் தர்ஷன் பார்ப்பாங்க. அப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்து நேரடி இலவச தரிசனத்துல க்ரௌட் இருக்க சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்து நாளைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பொறுத்து டிடிடி அது ரிலேட்டடான லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஜனவரி மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். மினிமம் ஒரு நபருக்கு பண்ணிக்கலாம். இதுல நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆனீங்க மட்டும்தான் நீங்க தர்ஷனுக்கு போக முடியும். இப்போ நாங்க லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், மற்ற டிக்கெட் எதுவுமே எங்களுக்கு புக் பண்ண முடியாதா அப்படின்னா, நீங்க பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகலைன்னா நீங்க திரும்ப திரும்ப லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மற்ற தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லக்கி டிப்ல டிக்கெட் கிடைச்சாலுமே நீங்க 300 ரூபா தரிசனமோ இல்ல அங்க பிரதர்ஷனமோ ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, இந்த டிக்கெட்டோ எது வேணாலும் உங்க விஷ் தாராளமா பண்ணிக்கலாம். சேம் அதே டிக்கெட்டை புக் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் பீரியட் இருக்கே தவிர நீங்க அந்த டைம்ல மற்ற டிக்கெட் எது வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூவா இதே விஷயத்த தான் கேட்குறீங்க. அதே மாதிரி 1 by 1 உங்களுக்கு எல்லா புக்கிங்ஸுமே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ தேவைப்படுறவங்க என்ன புக்கிங் வேணுமோ அதை வந்து பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ ஃபுல் டே மந்த் உங்களுக்கு வந்து ஜனவரியில் எந்தெந்த டேஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு மார்கழி மாசத்துல சுப்ரபாத சேவா இருக்காது. தை மாசம் 1ஆம் தேதியிலேருந்து சுப்ரபாத சேவா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஷ்டதல பாத பத்மாராதனா அந்த சேவாவுக்கான அவைலபிளும் வந்து ஜனவரி மாசத்துல அதிகமாவே இருக்கு. மார்கழிலையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தை மாசத்துலயும் இருக்கு. மொத்தமா 240 கவுண்டிங் வந்து இருக்கு. சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் 4499 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து ஒரு நாளைக்கு வந்து பாருங்க ஒரு 250லேருந்து 270 கவுண்ட்டுக்குள்ள கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்ல ஒரு 50, மொத்தமா ஒரு நாளைக்கு 320 பேர் வந்து சுப்ரபாத சேவால தர்ஷன் பார்க்குற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணுங்க. எல்லா டேஸும் செலக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. தோமால சேவா, அர்ச்சனா சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்கழி மாசத்துல சேவா கிடையாதுங்க. தை மாசத்துல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு 70 கவுண்டிங் இருக்கு. மொத்தமா வந்து ஒரு 4879 டிக்கெட்டுக்கான எலக்ட்ரானிக் டிப் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. மினிமம் ஒரு நபர், மேக்ஸிமம் 2 பேர். ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்களும் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.